கல்கி ரூமில் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்பதை கேட்டு விஜய் திடுக்கிட்டான். அவளது அத்தை அங்கு மரணப்படுக்கையில் இருக்கும் போது இவள் எப்படி இப்படி தூங்குகிறாள் என்று நினைத்து ஒரு இகழ்ச்சியுடன் புன்னகைத்துவிட்டு அந்த கல்கியை இனி அபி கிட்ட நெருங்க விடாதே என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்க ரக்ஷி குட்டி அங்கேயே உறங்கி போயிருந்தாள். அடுத்த நாள் காலை அபினவ் காலையில் வேகமாகவே எழுந்து விட்டான். இருந்தும் தனது தாயை பார்த்து கொண்டே அபி அமர்ந்திருந்தான். அவன் எழுந்து நேரமாகியும் கல்கி எழாததால் அபி மெதுவாக வெளியேறினான். விஜய் கருப்பு நிற சூட்டில் கம்பீரமாக இருந்தான். நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் அழகாக போறேன், வெரி பிரிட்டி என்று தான் அபினவினிடத்தில் இருப்பதை மறந்து ரக்ஷி குட்டி சொல்லி புன்னகைக்க விஜயின் நெற்றி சுருங்கியது. அதை பார்த்த ரக்ஷி குட்டிக்கு என்ன சொல்வது என தெரியவில்லை. அப்பா சாப்பிடலாமா, அபிக்கு பசிக்குது என்று அவளது வயிற்றை தொட்டு கூறிவிட்டு விஜயின் கையை பிடித்து இழுக்க அதை பார்த்தவனுக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகிவிட்டது. அபினவ் ஏன் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறான் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டான் விஜய். இருவரும் டைனிங் ஹாலில் வந்து அமர்ந்தனர். ஃபேமிலி டாக்டரை வர சொல்லுங்க என்று கௌரவிடம் மெதுவாக கூறியவாறு சாப்பிட்டான். கௌரவ் உடனடியாக தகவலை ஃபேமிலி டாக்டருக்கு கூற அந்த மருத்துவரும் விஜய் சாப்பிட்டு முடிக்கும் முன் அங்கு வந்து சேர்ந்தார். ரக்ஷிதா மெதுவாக உண்பதை கவனித்தவன், அபிய பாத்துக்கோங்க என்று அவனுக்கு அருகில் இருந்த வேலையாட்களிடம் கூறிவிட்டு எழுந்தான். அருகில் அவன் அழைத்த மருத்துவர் மௌனமாக நின்றிருந்தார். டாக்டர், ஒரு 5 வயசு குழந்தை கிட்ட அவங்க எந்த ஜெண்டர்னு சொல்றது நார்மலா? அவன் இன்னைக்கு ஹேண்ட்ஸம்னு சொன்னா நான் அழகா இருப்பேன்னு சொல்றான். என்ன பண்றது டாக்டர்? அப்புறம் அவனோட பேரை ரக்ஷின்னு மாத்தி சொல்றான். அன்னைக்கு கௌஷிக் வேற எலிவேட்டர்ல ஒரு மாதிரி பேசினான். ஒருவேளை கௌஷிக்கால அவன் இப்படி பிஹேவ் பண்றானோ? இதெல்லாம் பிறக்கும் போதே முடிவாயிடும் மிஸ்டர் விஜய். இதை நாம கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு ரொம்ப டவுட்டா இருந்தா நான் வேணும்னா அதுக்கான டெஸ்டுக்கு ரெடி பண்றேன் மிஸ்டர் விஜய். சரி, ரெடி பண்ணுங்க. என்னாச்சு விஜய்? எதிர் பிளாட்ல யாரும் இல்ல கௌஷிக், நீ இனி அங்க தங்கிக்கலாம் என்று விஜய் கூற, ஏன் திடீரென்று அப்படி கூறுகிறான் என்று புரியாமல் கௌஷிக் முழித்தான். அதே நேரம் ரக்ஷிதா விஜயை பார்த்து, அப்பா இன்னைக்கு நம்ம படத்துக்கு போலாமா என்று ஆர்வமாக கேட்டாள். அதை கேட்ட விஜய்க்கு ஒன்றும் புரியவில்லை. ஏனெனில் அபி இப்படி கேட்கும் ஆள் இல்லை. இது போன்று அபி சில நாட்களாக மாறி இருப்பதாக விஜய் நினைத்துக் கொண்டான். குழந்தை கேட்டதற்கு விஜய் சம்மதிக்கவில்லை. தலையை வேண்டாம் என்பது போல் ஆட்டிக்கொண்டே அங்கிருந்து செல்ல போக, அப்பா ப்ளீஸ் என்று இழுத்து கெஞ்ச அபியின் குரலிலும் வித்தியாசத்தை உணர்ந்தான் விஜய். இங்கு அபி மௌனமாக அமர்ந்திருந்தான். கல்கி தூங்கிக் கொண்டிருந்ததால் அவனுக்கு கொஞ்சம் போர் அடித்தது. எத்தனை நேரம்தான் காத்திருப்பது என்று நினைத்துக் கொண்டே அமர்ந்திருந்தான். அபியும் ரக்ஷியும் முன்னரே அம்மா அப்பாவை படத்துக்கு அழைத்து சென்று ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிளான் செய்திருந்தனர். அப்போது ரக்ஷியிடமிருந்து அபிக்கு ஆங்கிலத்தில் மெசேஜ் வந்தது, நாங்க இங்க ரெடி என்று. மெசேஜை பார்த்த அபி அதற்கு மேல் பொறுக்காமல் கல்கியின் அறைக்குள் நுழைய, கல்கி அப்போதுதான் எழுந்து அமர்ந்திருந்தாள். ரக்ஷி, போலாமா? போலாமா. மம்மி நீங்க அழகா இருக்கீங்க. நீயும் பார்க்க அழகா இருக்க. நோ மம்மி, நான் ஹேண்ட்ஸமா இருக்கேன். சரி சரி, நீங்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. இப்ப படத்துக்கு போலாமா வேண்டாமா என்று கேட்டவள் அவனை தூக்கிக் கொள்ள அபி அசடு வழிந்தான். அதை பார்த்த கல்கி சிரித்துவிட அவனும் சிரித்து விட்டான். அபி முகத்தை மறைக்கும்படி மங்கி கேப்பும் கூலிங் கிளாஸும் அணிந்திருக்க அதை பார்த்து கல்கி, பேபி தியேட்டருக்கு எதுக்கு மங்கி கேப்? அங்க நிறைய பேர் இருப்பாங்க, எதனா இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா. சரி, அப்ப கூலிங் கிளாஸ் எதுக்கு? அது ஸ்டைலுக்கு. ஐயோ முடியல என்றாள் கல்கி. இருவரும் சிரித்துவிட்டு படம் பார்க்க கிளம்பினார்கள். இருவரும் தியேட்டரில் நுழைந்து சீட்டில் அமர்ந்தனர். அவர்கள் அமர்ந்து சிறிது நேரத்தில் விஜயும் ரக்ஷி குட்டியும் வந்து சேர்ந்தனர். விஜய்க்கு கூட்டமான பெரிய திரையரங்குகளுக்கு சாதாரணமாகவே செல்ல பிடிக்காது. அங்கு சுவாசிக்க நல்ல காற்று இருக்காது என்பதால் அபியையும் கூட்டி வருவதில்லை. இன்று அபி வற்புறுத்தி கூப்பிட்டதால் மறுக்க மனமில்லாமல் அவர்களுக்கென்று தனி ஷோ புக் செய்ய முடிந்திருந்தும் அவனை ஏமாற்ற மனமில்லாமல் அவசரகதியில் வந்திருந்தான். விஜய் எப்போதும் அபியின் ஹெல்த் மீது மிகவும் கான்சியஸாக இருப்பான். அதனால் அபி என்று நினைத்து ரக்ஷி குட்டிக்கும் மங்கி கேப் அணிவித்து அழைத்து வந்திருந்தான். அப்பா இறுக்கமா இருக்குப்பா, வேண்டாம்பா. அபி, உனக்கு ஈஸியா சளி பிடிக்கும், ஒழுங்கா போடு, இல்லன்னா லெட்ஸ் கோ ஹோம் என்று மிரட்ட ரக்ஷி குட்டி அம்மா அப்பாவை சேர்க்க முடியாதே என்ற பயத்தில் அமைதியானாள். படம் போடப்பட்டிருந்ததால் தியேட்டரின் உள்ளே இருட்டாக இருந்தாலும் கல்கியின் முகம் பிரகாசமாக இருந்தது. இரு குழந்தைகளும் பிளான் செய்து அம்மா அப்பாவை சேர்க்க
ஒரே ரோவில் 4வருக்கும் டிக்கெட் புக் செய்திருந்தனர். விஜய் அமர சென்ற ரோவில் கல்கியையும் அவளது குழந்தையையும் பார்த்தவுடன் முடிவு செய்துவிட்டான். இது கல்கியுடைய வேலையாகத்தான் இருக்கும் என்று. கல்கி பாதி கண்களை மூடியபடி தூங்கி வழிந்து கொண்டிருந்தாள். அவர்கள் வந்ததை அவள் கவனிக்கவில்லை. விஜய் கல்கியை பார்த்தவுடன் திரும்பி செல்ல எத்தனித்தான். ஆனால் அபியின் மனநிலையை மனதில் கொண்டு சீட்டில் அமர்ந்தான். கல்கியின் பக்கத்தில் அமர பிடிக்காமல் ரக்ஷி குட்டியான அபியை அமர வைத்தான். கல்கியின் பக்கம் அபி அமர்ந்திருந்தான். ரக்ஷி குட்டியும் குழந்தை அபியும் அம்மாவும் அப்பாவும் ஒருவருக்கொருவர் பக்கத்தில் அமரவில்லை என்றால் எப்படி ஒன்று சேர்வார்கள் என்பது போல் கண்களாலேயே கேட்டுக்கொண்டனர். கார்ட்டூன் படம் தொடங்கியது. ரக்ஷி குட்டி மிகுந்த ஆர்வத்துடன் கண்களை விரித்து படத்தை ரசித்துக் கொண்டிருந்தாள். திடீரென ரக்ஷி குட்டிக்கு பாப்கார்ன் ஸ்மெல் வரவும் தான் அப்பாவுடன் வந்தோம் என்பதை படம் பார்க்கும் ஆர்வத்தில் மறந்து பக்கத்தில் இருந்த அம்மாவை தட்டி, அம்மா பாப்கார்ன் வேணும் என்றாள். அரை தூக்கத்தில் இருந்த கல்கியும் கொட்டாவி விட்டபடி தன் கையில் வைத்திருந்த பாப்கார்னை எடுத்து ரக்ஷி குட்டியின் மங்கி கேப்பை லேசாக வாய்ப்பகுதியில் தூக்கிவிட்டு பாப்கார்னை அவள் வாயில் ஊட்டினாள். இதனை கவனித்த குழந்தை அபினவ் அதிர்ச்சி அடைந்தான். தன் குழந்தை அபிக்கு கல்கி பாப்கார்ன் ஊட்டியதை கவனித்த விஜய்க்கு ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது. எவ்வளவு தைரியம் இருந்தா அவ பொண்ணுக்கு ஊட்டாம என் பையனுக்கு ஏன் எதிரவே ஊட்டுவா என்று கோபமாக கல்கியை முறைத்துக் கொண்டிருக்க, பக்கத்தில் இருந்த யாரோ கல்கியை பார்ப்பது போல் உணர அவள் அவளது இடது பக்கத்தில் திரும்பி பார்க்க அங்கே விஜயின் கோபக் கண்கள் அவளை முறைத்துக் கொண்டிருப்பதைக் கண்டு திடுக்கிட்டாள். இது கனவா நிஜமா என்று ஒரு நொடி ஆடி போய்விட்டாள். விஜய் எப்படி இங்கு தியேட்டரில், அதுவும் தனது பக்கத்து சீட்டில் என்று குழம்பினாள். கல்கியின் தூக்கம் காணாமல் போயிருந்தது. அவனை பார்க்காமல் திரும்பிக் கொண்டு யோசிக்க தொடங்கினாள். இது உண்மையாவே கோஇன்சிடென்ட்டா இல்ல விஜய் நான் தான் மயூரன்னு கண்டுபிடிச்சிட்டாரா என்று நினைத்தவள் அந்த சூழ்நிலை வேகமாக பிரச்சனைக்குரிய இடமாக மாறப்போகிறது என்று அவளது உள்மனது சொல்லியது. கல்கி அவனை பார்க்காதது போல் நடிக்க முயற்சி செய்தாள். ஆனாலும் அவளை விஜய் முறைத்துக் கொண்டே இருப்பது போல் அவளுக்கு தோன்றியது. உண்மையில் விஜய் அவளை முறைத்துக் கொண்டுதான் இருந்தான். நெருப்பை கக்கிக் கொண்டிருந்தது அவனது கண்கள். கல்கி மெதுவாக விஜயின் பக்கம் திரும்பி, வாட் அ கோஇன்சிடென்ஸ் மிஸ்டர் விஜய், உங்களை இங்க பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கோஇன்சிடென்ஸா? நாம ஒரே படத்துக்கு வந்திருக்கிறோம். சரி, அத கூட விட்டுறலாம். ஒரே ரோ, பக்கத்து சீட்டு. என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் என்று கிண்டலாக அவள் பேச்சை நம்பாதவனாக கேட்க, கல்கி அவன் பேசுவது புரியாமல் விஜய் அவளை சந்தேகிக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு, என்ன சொல்ல வரீங்க மிஸ்டர் விஜய்? மிஸ்ஸஸ் கல்கி, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், என்ன அப்ரோச் பண்ண என் பையனை யூஸ் பண்ணாதீங்கன்னு. மறந்துருச்சா? அதை கேட்ட கல்கி அதிர்ச்சி அடைந்தாள். எப்படி ஒருவன் தன்னை மீண்டும் மீண்டும் தவறாக புரிந்து கொள்வான் என்று அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதை தாங்கிக் கொள்ள முடியாத கல்கி, மிஸ்டர் விஜய், நீங்க அழகானவர் தான், ஹேண்ட்ஸமானவர் தான். அதுக்காக உங்களை மாதிரி நார்சிசிஸ்டுகளை எனக்கு சுத்தமா பிடிக்காது. நானும் உங்க டைப் இல்ல மிஸ்டர் விஜய். மைண்ட் இட். உலகமே உங்களை சுத்தி தான் எங்க தான் நினைப்பா. கல்கி, நீங்க பண்றது ரொம்ப ஓபனா தெரியுது. கோஇன்சிடென்ஸ்னு கூச்சப்படாம போய் சொல்றீங்க. என்ன கரெக்ட் பண்ண யூஸ் பண்ற நேரத்துல நீங்க போய் உங்க அத்தையோட உயிரை காப்பாத்துங்க. இருப்பது தியேட்டர் என்பதை மறந்து இருவரும் சத்தமாக பேசி சண்டையிட, அவர்களின் முன் வரிசையில் அமர்ந்திருந்த குடும்பத்துடன் வந்திருந்த பெண்மணி ஒருவள் திரும்பி கோபமாக, அட்டடடடா, கொஞ்ச நேரம் படத்தை பார்க்க விடுறீங்களா? இது தியேட்டர். உங்க புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் வீட்ல போய் வச்சுக்கோங்க என்று கூற, அதை கேட்ட விஜயும் கல்கியும் அதிர்ச்சியும் திகைப்பும் அடைந்தனர். படம் ஓடிக்கொண்டிருந்ததால் தியேட்டர் இருட்டாக இருந்தது. அதனால் விஜய் மற்றும் கல்கியின் முகத்தை யாருக்கும் தெரியாது என்பதால் பொதுமக்கள் திட்டியும் இருவருக்கும் சங்கடமாக இருந்தாலும் சமாளிக்க முடிந்தது. கல்கி அவளது பக்கத்து சீட்டை பார்க்க, அங்கே ரக்ஷி குட்டி மங்கி கேப் அணிந்து கண்கள் மட்டும் தெரியும்படி அமர்ந்திருந்தாள். சீட்டிலிருந்து எழுந்த விஜய் குனிந்து அபியின் இடத்தில் இருந்த ரக்ஷி குட்டியை தூக்கிக் கொண்டு, இதுதான் உனக்கு கடைசி வார்னிங் மிஸ்ஸஸ் கல்கி. இன்னொரு வாட்டி நீங்க என் பையன் கிட்ட நெருங்கறத பார்த்தேன். குழந்தை அபினவ் அவளது கைகளை பிடித்து, நாமெல்லாம் போலாமா என்று சொல்ல, கல்கியும் அபியும் தியேட்டரை விட்டு கிளம்பினர். கல்கி ரூமை அடைந்ததும் மீண்டும் தூங்க தொடங்கினாள். மறுநாள் ஆபரேஷன். இனி அந்த பொண்ணு கிட்ட பேசுற வேலை வேண்டாம் அபி, எனக்கு பிடிக்கல. அப்பா, நீங்க யார் கூட என்ன பேச வேணாம்னு சொல்றீங்க? அதான் நான் ஒருத்தங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன்ல, நீ அவங்க கிட்ட பேசுறத நான் நிறைய தடவை பாத்துட்டேன் அபி. இனி அவங்க கிட்ட பேசாத. உங்களுக்கு அவங்கள பிடிக்காதா? சுத்தமா பிடிக்காது என்று கோபத்தில் வார்த்தைகளை கடித்து துப்பினான். இதை ரக்ஷிதா சிறிதும் எதிர்பார்க்கவில்லை.
இவள், கல்கி, அபி, விஜய் நால்வரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு நாள் வாழ்வோம் என்று இவள் நம்பிக்கையுடன் இருந்தாள். தாய்க்காக தந்தையையும் தந்தைக்காக தாயையும் விட்டுக் கொடுக்க முடியாது குழந்தைகளால். அதனால் அதே நேரம் ரக்ஷி குட்டியால் தன் அண்ணன் அபியையும் அவளால் விட முடியாது. அதை நினைக்கையில் ரக்ஷி குட்டியின் கண்கள் சட்டென்று கலங்கிவிட்டது. அதை மறைத்துக் கொண்டு, ஏன்பா அவங்கள உங்களுக்கு பிடிக்காது? ஏன்னா அவங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லை, பிரெயின் டியூமர், மேபி செத்து கூட போகலாம். ஆனாலும் படத்துக்கு வந்திருக்காங்க. எவ்வளவு செல்ஃபிஷா இருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்க நிழல் கூட நம்ம மேல எல்லாம் படக்கூடாது. அப்பா, மம்மி ஒன்னும் செல்ஃபிஷ் இல்ல. மம்மி பாட்டிய காப்பாத்திடுவாங்க. மம்மி நல்லவங்க தான். எனக்கு உங்களை பிடிக்கவே இல்ல என்று கண்களில் நீருடன் கூறிவிட்டு அவளது அறைக்கு ஓடிவிட்டாள் ரக்ஷிதா. அதை கேட்ட விஜய் அதிர்ந்தான். அவளை மம்மி என்று அழைத்தது மட்டுமில்லாமல் கல்கியின் அத்தையை பாட்டி என்றும் அழைத்திருந்தாள். இதை நினைக்கவே அவனுக்கு குழப்பமாக இருந்தது. கல்கியால் தான் தன் மகன் அழுகிறான் என்று நினைத்துக் கொண்டான். விஜய் அப்படி நின்று கொண்டிருக்கும் போது அவனது அசிஸ்டன்ட் கௌரவ் வந்து, சார், நீங்க தேடிட்டு இருந்த அந்த டாக்டர் மயூரி ஒரு ஆபரேஷனுக்காக வர போறாங்க. வாவ், இது நல்ல நியூஸ். நானே போய் அவங்கள பாக்குறேன். என்ன மேடம், நல்ல தூக்கம் போலையே? ஆமா மம்மி, தூக்கம் வந்துடுச்சு என்று கூறியவாறு அவன் நின்று கொண்டே இருக்க அதை பார்த்த கல்கி அவனை தூக்கி மேடை மேலே அமர வைத்தாள். அதை பார்த்த அபியின் இதழ்கள் தானாக விரிந்தது. மம்மி, உங்களுக்கு அவங்கள பிடிக்காதா? யாரு கேக்குற ரக்ஷி? இன்னைக்கு நீங்க ஒருத்தவங்க கூட சண்டை போட்டீங்கல்ல, அவங்க. அப்படி இல்ல ரக்ஷி, எனக்கு இவங்கள பிடிக்கும் இவங்கள பிடிக்காதன்னு இல்ல. அதுக்கும் மேல எனக்கு அவங்கள பத்தி சரியா தெரியாது. அப்போ நான் அவங்கள பிடிக்காதுன்னு சொல்லவே கூடாது. அவங்கள நான் 3-4 தடவை தான் பாத்திருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்க கேரக்டரை பத்தி எனக்கு தெரியாதுல்ல, அவ்வளவுதான். அவங்கள எனக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது, பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது என்று குழந்தைக்கு புரியும்படி எடுத்து கூற அதை கேட்ட அபிக்கு கல்கி மேல் ஒரு தனி மரியாதையே வந்திருந்தது. இதுவரை பாசம் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போதோ ஒருவித மரியாதையும் சேர்ந்தே வந்திருந்தது. பிறகு உணவு செய்து முடித்துவிட்டு இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தனர். சாப்பிட அமர்ந்த இருவரும் மௌனமாக சாப்பிட்டனர். சாப்பிடும்போது பேசக்கூடாது என்பதெல்லாம் இல்லை. ஆனாலும் இருவரும் பேசவில்லை. உண்டு முடித்த பிறகு இருவரும் சென்று கேம் விளையாட ஆரம்பித்து விட்டனர். அடுத்த நாள் ஆபரேஷன் இருக்கிறது. கண்டிப்பாக 7 முதல் 8 மணி நேரம் ஆகும். கல்கி கண்டிப்பாக அதை சரியாக செய்து முடித்து விடுவாள். இருந்தும் ஒரு பயம் இப்போது கல்கியை ஆட்கொண்டது. அது அவளது அத்தை என்பதால் கூட இருக்கலாம். ஒருவேளை இந்த ஆபரேஷன் சரியாக முடியாமல் அதில் தவறு ஏதும் நடந்துவிட்டால் கண்டிப்பாக இவளையே இவளால் மன்னிக்க முடியாது. அதுதான் இவளது பயத்திற்கு காரணம். மௌனமாக அபியை திரும்பி பார்த்தாள். அவன் மும்முரமாக கேம் விளையாடி கொண்டிருந்தான். அவனது அருகில் அவள் செல்ல போக, அம்மா, அங்க பாருங்க, எனிமீஸ் என்று கூற கல்கியும் கேமில் கவனத்தை செலுத்த ஆரம்பித்தாள். அப்படியே நேரம் சென்றுவிட இரவு 8 மணி வரை தாயும் மகனும் கேம் விளையாடினார்கள். ரக்ஷி, பசிக்குதா? சாப்பாடு செஞ்சு தரவா? இல்லம்மா, பசிக்கல. நீங்க போய் தூங்குங்க. நாளைக்கு ஆபரேஷன் இருக்குல்ல. ஆல் தி பெஸ்ட் என்று கூற கல்கி மீண்டும் புன்னகையுடன் சென்று படுத்துக் கொண்டாள். அடுத்த நாள் காலை கல்கி அன்று விரைவாகவே எழுந்து விட்டாள். இன்று ஆபரேஷன் என்பதால் மட்டுமில்லை, ரக்ஷி குட்டியாக இருக்கும் அபினவிற்கு உணவு செய்து வைக்க விரைவாக எழுந்து கொண்டாள். அபிக்கு உணவெல்லாம் செய்து வைத்து விட்டாள். ரக்ஷி, சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடணும். சாப்பிடாம கேம் விளையாடக்கூடாது. பசிச்சா சாப்பிடணும், புரிஞ்சுதா என்று கேட்க அவனும் சரி என்பது போல் தலையசைத்தான். கல்கி கிளம்பி மருத்துவமனையை அடைந்தாள். அங்கு ஆபரேஷனுக்காக அனைத்தும் தயாராகி இருக்கிறதா என்பதை பார்த்தவள் அத்தைக்கு தைரியம் சொல்ல அவளை காண சென்றாள். அங்கு வர்ஷா ஏற்கனவே வந்திருந்தாள். அதையெல்லாம் கல்கி கண்டுகொள்ளவே இல்லை. நேராக தனது அத்தைக்கு அருகே சென்றாள். அப்புறம் ஆண்டி, நீங்க கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாது. தைரியமா இருக்கணும். இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆக நீங்க தைரியமா இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். கல்கி, நீ அவங்க உயிரோட விளையாடுற. சென்னையிலே 2 டாக்டர்ஸ் ஆபரேஷன் பண்ணாதான் 50% சக்சஸ் ரேட் கிடைக்கும். அதுல ஒருத்தர் என்னோட ப்ரொஃபசர் அண்ட் ஃபேமஸ் நியூரோ சர்ஜன் பாலா. மத்த யார் பண்ணாலும் 10% தான் கல்கி. இது தெரியாம அவங்க உயிரோட விளையாடாத. இந்த ஆபரேஷன் ரொம்ப ரிஸ்க் என்று அவளை எச்சரித்தாள் வர்ஷா. வர்ஷாவின் இந்த திடீர் அக்கறை ஏன் என்பது கல்கிக்கு நன்றாக தெரியும். ஏளனமாக வர்ஷாவையே பார்த்தபடி நின்றாள் கல்கி. இங்க பாரு வர்ஷா, எனக்கு எல்லாம் தெரியும். நீ தேவையில்லாம பேசாத. உனக்கு தெரிஞ்சுமா கல்கி இப்படி பண்ற? உன்னை தூக்கி வளர்த்தவங்களுக்கு நீ இப்படி ஒரு துரோகம் பண்ண கூடாது கல்கி. ஆண்டி ரொம்ப பாவம். நான் இவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாமே என்னோட ப்ரொஃபசருக்கு அனுப்பினேன். அவங்கள விட இப்ப வரப்போற டாக்டர் நல்ல ஆபரேஷன் பண்ண முடியும்னு நினைக்கிறியா கல்கி? நான் சொல்ற டாக்டர் 90% அஷூரன்ஸ் கொடுப்பாங்க. நீ எதுக்கு இப்படி பேசுறன்னு எனக்கு தெரியாதா? அந்த கம்பெனிக்காக தானே பேசுற. திடீர்னு எப்படி உனக்கு இவ்ளோ பாசம்? நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கா.
அந்த கம்பெனி தர பிடிக்காம தானே இவங்களை கொல்ல பாக்குற? என்ன, நான் இவங்கள கொல்ல பாக்குறேனா? ஆமா, யாருனே தெரியாத டாக்டரை இவங்களுக்கு ஆபரேஷன் பண்ண சொல்லி இவங்கள கொல்ல பாக்குற கல்கி நீ. இவளை யார் இங்க வர சொன்னா நித்யா? நான் எங்க வேணா வருவேன். அவங்க எனக்கு அத்தை தான். அத கேட்க நீ யாரு? நான் உன்கிட்ட பேசல வர்ஷா என்று வர்ஷாவிடம் சொன்னவள் தனக்கு அருகே கவலையுடன் நின்று கொண்டிருந்த நித்யாவை பார்த்து, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத நித்யா, எல்லாம் சரியா நடக்கும். எனக்கு உன் வார்த்தையில நம்பிக்கை இருக்கு கல்கி. ஆனாலும் மத்தவங்க பேசுறத கேட்கும் போது ரொம்ப குழப்பமா இருக்கு. அம்மா, இப்ப ஆபரேஷன் செய்ய போற டாக்டர் நல்ல டாக்டரா? நல்ல டாக்டர் தான் நித்யா, பயப்படாத. நீ என்ன மட்டும் நம்ப, எல்லாம் நல்லபடியா நடக்கும். பொய் சொல்றா நித்யா. ஒரே ஒரு டாக்டரால தான் இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். மயூரின்னு ஒரு டாக்டர் இருக்காங்க. அவங்க 100% சக்சஸ் பண்ணுவாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவங்க இப்போதைக்கு எங்க இருக்காங்கன்னு தெரியாது. அவங்கள யாருமே பார்த்ததும் இல்ல. கல்கிக்கும் தெரியும் இது. உன்கிட்ட சொன்னாளா கல்கி? அவங்க பெஸ்ட் நியூரோ சர்ஜன். அவங்க ஆபரேஷன் பண்ணா நல்லா தான் இருக்கும். ஆனா அவங்களெல்லாம் பிடிக்கவே முடியாது என்று பாவமாக கூறுவது போல் கூறினாள். அங்கு நடக்கும் கூத்துகள் மீண்டும் லக்ஷ்மணனிற்கு வெறுப்பை கிளப்பியது. ஆண்டி, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ச்சே, உனக்கு புரியுதா இல்லையா கல்கி? டாக்டர் மயூரிய தவிர யார் வந்து ஆபரேஷன் பண்ணாலும் கண்டிப்பா சக்சஸ் ரேட் ரொம்ப கம்மி தான். ஏன் நீங்க இத புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? இவங்களுக்கு தான் புரியலனாலும் உனக்குமா புரியல நித்யா? என்று நித்யாவையும் அங்கிள் லக்ஷ்மணனையும் வர்ஷா மேலும் பயமுறுத்தினாள். வர்ஷாவிற்கு அவளது திருமணம் நடக்க வேண்டும். அவளது திருமணம் நடக்க கல்கியின் கம்பெனி வேண்டும். அதற்கு வர்ஷா என்ன வேண்டுமானாலும் செய்வாள். எங்கே அந்த கம்பெனி கிடைக்காமல் போய்விடுமோ என்ற பயம் வர்ஷாவிடம் இருந்து கொண்டே இருந்தது. அது அவளை விட்டு போகவும் போகாது. அதனால் முடிந்தவரை அவர்களை பயமுறுத்தி கொண்டிருந்தாள். அதை கேட்ட கல்கிக்கோ கோபம் துளிர்த்தது. உன்னோட நெகட்டிவ் டாக்க ஸ்டாப் பண்ணு வர்ஷா. எந்த இடத்துல எதை பேசணும்னு தெரியாது, கொஞ்சம் பேசாம இரு என்று கோபமாக கூறிய கல்கி தனது அத்தைக்கு அருகே சென்று அமர்ந்து கொண்டாள். கல்கிக்கு அவளது அத்தையை நினைக்கையில்தான் பயம் வந்தது. ஒரு நோயாளியிடம் அவநம்பிக்கையான வார்த்தைகளை கூறினால் அது அவரின் மன நம்பிக்கையை ஆட்டி பார்க்கும். என்னதான் அவருக்கு அளிக்கப்படும் மருத்துவம் ஒரு புறம் இருந்தாலும் அவரின் தன்னம்பிக்கை அவர் குணமாவதற்கு அதிகம் வேண்டும். அதனால் ஒரு நோயாளிக்கு மருத்துவர் மீதும் மருந்தின் மீதும் நம்பிக்கை வேண்டும். கல்கி மௌனமாக இருப்பதை பார்த்த கல்கியின் அத்தை, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு கல்கி, நீ ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணு என்று முணுமுணுத்தார். அதை கேட்ட கல்கிக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. கல்கி அத்தைக்கு ஆபரேஷன் என்பதால் சற்று பயத்தில் இருக்க லக்ஷ்மியின் வார்த்தைகள் எப்போதும் போல அவளுக்கு நம்பிக்கையை கொடுத்தது. ஆபரேஷன் பண்ண போற டாக்டர் யாருன்னு நீ இன்னும் சொல்லல கல்கி. யாருன்னு சொல்லு, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ல என்று நக்கலாக சொல்ல வர்ஷா கேட்டதில் அந்த அறை சில நொடிகள் நிசப்தமானது. அவர்கள் கல்கியை பார்க்க அந்த நிசப்தத்தை கலைத்தது கல்கியின் குரல். நான் இந்த ஆபரேஷனை பண்ண கூட்டிட்டு வந்த டாக்டர் யார் தெரியுமா என்று கல்கி கேட்க அனைவரும் அவளையே பார்த்தனர். கல்கி, இந்த ஆபரேஷன் பண்ண எத்தனை பேர் ட்ரை பண்ணாங்க, யாரும் ஒத்துக்கல. ஏன்னா இது ரிஸ்கான ஆபரேஷன். ஆனா ஒருத்தவங்க நம்பிக்கையா ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அது யாரா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல என்று நம்பிக்கையுடன் பேசினாள். இன்னும் சிறிது நேரம் விட்டிருந்தால் அவளே அது மயூரிதான் என்று கூறியிருப்பாள். ஆனால் அவளது அத்தையின் வார்த்தை கல்கியின் கண்களில் நீரை கோர்க்க செய்தது. உண்மையில் தற்போது கல்கிக்கு அவளது மீதே நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது. ஏதாவது தவறு நிகழ்ந்து விடுமோ என்று பயத்தில் இருந்தாள். ஆனால் அத்தையின் வார்த்தைகளை கேட்ட பின் ஒரு தெளிவு பெற்றாள் கல்கி. நீ ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் நியூரோ சர்ஜன். நிறைய பேர் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரிஸ்கான ஆபரேஷன் எல்லாம் உன்னாலதான் பண்ண முடியும் கல்கி. நீயே பயந்தா அப்படி? நீ மயூரி, உலகத்துல பல பேர் தேடுற மயூரி, த பெஸ்ட் நியூரோ சர்ஜன். யூ ஆர் ஆல்வேஸ் பெஸ்ட். ஆல் இஸ் வெல். நீங்க என்ன லூசா? உங்க உயிரை நீங்களே பணையம் வைக்கிறீங்க. அம்மா, எனக்கு பயமா இருக்குமா. இதெல்லாம் ஏமா நமக்கு நடக்குது? தன்னுடைய மகளின் புலம்பலை கேட்ட லக்ஷ்மி சிறிது இடைவெளி விட்டு மீண்டும் பேச ஆரம்பித்தாள். இந்த ஆபரேஷன்னால எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. கல்கி மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் எனக்கு எதனா ஒண்ணுன்னா இதுக்கும் கல்கிக்கும் சம்பந்தம் இல்ல. இது நானா எடுத்த முடிவு. இத நான் மாத்திக்கிறதாவும் இல்ல. யாரும் பயப்படவும் வேண்டாம் என்று கூறி முடித்தாள். அதை கேட்ட கல்கிக்கு கொஞ்சம் திருப்தி. தன்னை எப்போதும் நம்பும் ஒரே ஜீவன் தனது அத்தை இன்னும் தனக்காக இருக்கிறாள் என்பதை நினைத்து மகிழ்ந்து போனாள். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் கதவு திறக்கப்பட்டது. யார் அது என்பது போல் அனைவரும் திரும்பி பார்த்தனர். நர்ஸ் தான் வந்திருந்தாள். இவங்களை ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போகணும் என்று லக்ஷ்மியை காட்டி கூற வர்ஷாவின் விழிகள் வன்மத்தை சுமந்து கொண்டிருந்தன. யாரும் எதுவும் பேசாமல் நின்றிருக்க
வந்திருந்த நர்ஸ் அவரது வேலையை செவ்வனே செய்து முடித்து லக்ஷ்மியை அழைத்து சென்றார். ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியே அனைவரும் அமர்ந்திருந்தனர். 7 முதல் 8 மணி நேரம் ஆபரேஷனுக்கு தேவைப்படும். அந்த ஒவ்வொரு நொடியும் லக்ஷ்மியின் கணவன் லக்ஷ்மணனுக்கும் மகள் நித்யாவிற்கும் வேதனைதான். கல்கி ஆபரேஷனுக்கு முன் செய்யப்படும் சில வேலைகளை முடிக்க அங்கிருந்து நகர முயல அவளை நிறுத்தியது வர்ஷாவின் குரல். எங்க போற கல்கி? உனக்கு பயமா இருக்குதானே? இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகாம இந்த ஃபேமிலி உன் மேல பழிய போட்டுருவாங்கன்னு பயமா? அதுக்கு தானே இப்பவே இங்க இருந்து கிளம்ப பாக்குற என்று நாவில் நரம்பில்லாமல் கேட்டாள் வர்ஷா. அதை கேட்ட கல்கி வர்ஷாவை திரும்பி பார்க்க வர்ஷா தொடர்ந்தாள். நீ எங்கேயும் போக கூடாது. ஆபரேஷன் முடியற வரைக்கும் இங்கேயே இரு. வர்ஷா, எதுக்கு இப்படி பண்ற? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அப்படி என்ன முக்கியமான வேலை உனக்கு? அந்த வேலை உன்னோட அத்தை உயிரை விட முக்கியமா போச்சா உனக்கு? நீ ஏன் இவ்ளோ செல்ஃபிஷா இருக்க? என்று லக்ஷ்மணனையும் நித்யாவையும் கல்கிக்கு எதிராக திருப்ப முயற்சி செய்தாள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார் லக்ஷ்மணன். வர்ஷா நினைத்தது நடக்க தொடங்கி இருந்தது. லக்ஷ்மணனுக்கு கல்கியின் மீது கோபம் வந்தது. அதன் விளைவு அவர் கல்கியை பார்த்த பார்வையிலேயே அனல் தெரித்தது. இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆனாலும் ஆகவில்லை என்றாலும் லக்ஷ்மணன் கல்கியை குற்றம் சொல்ல போவதில்லை. ஆனால் சிறு வயதிலிருந்தே தூக்கி வளர்த்தவளின் ஆபரேஷனுக்கு கூட அவளால் இருக்க முடியாதா என்பதுதான் அவரது எண்ணமாக இருந்தது. அது ஒன்றும் தவறில்லையே. அப்போது ஒரு நர்ஸ் வந்து, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட சைன் வேணும். எதுக்கு கேக்குறீங்க? வேற எதுக்கு நித்யா? சப்போஸ் இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகாம அத்தைக்கு எதுனா ஒண்ணுனா அவங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்லதான். ஆமா மேம், இந்த ஆபரேஷன் கொஞ்சம் ரிஸ்க் இல்லையா? என்ன நடந்தாலும் டாக்டருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உங்க முழு சம்மதத்தோட தான் இந்த ஆபரேஷன் பண்றோம்னு சைன் வாங்குறோம். அதை கேட்ட தந்தைக்கும் மகளுக்கும் துக்கம் தொண்டையை அடைத்தது. லக்ஷ்மணனின் கைகள் நடுங்கியது. நித்யாவிற்கு அழுகையே வந்துவிட்டது. இருந்தும் அந்த தாளில் கையெழுத்திட்டாள். எனக்கு இந்த சர்ஜரி பண்ண போற டாக்டரை பார்க்கணும். யார் அவங்க? கண்டிப்பா இத ஒரு சாதாரண டாக்டரால பண்ண முடியாது. யாரோ ஒரு கையால் ஆகாத டாக்டர் கிட்ட என் அத்தை உயிரை என்னால பணைய வைக்க முடியாது என்று தன்னுடைய அத்தை மேல் அக்கறை இருப்பது போல பேசினாள். அவளுக்கு இந்த ஆபரேஷன் நடக்கவே கூடாது என்ற எண்ணம் இல்லை. ஏனெனில் அதில் அவளுக்கு எந்த லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. ஆனால் இந்த சிச்சுவேஷனை சரியாக பயன்படுத்தினால் நிச்சயம் கல்கியிடமிருந்து கம்பெனியை வாங்கிவிட முடியும். அதனால்தான் அவள் கல்கிக்கு இவ்வளவு தொல்லை கொடுத்தாள். ஆனால் அவளது திட்டம் எதுவும் சரியாக நடக்கவில்லை. அதுவும் நடக்காது போல்தான் தெரிந்தது வர்ஷாவிற்கு. இதுவரை சாதாரணமாக இருந்த அவள் முகம் இப்போது அதிர்ச்சியை வெளிப்படுத்தியது. அங்கு மயூரி என்று போட்டிருப்பதை பார்த்து கொஞ்சம் அதிர்ந்தாள். இது எப்படி முடியும்? இவங்க எப்படி வந்தாங்க என்று மனதிற்குள்ளேயே நினைத்துக் கொண்டாள். இப்போது அவளுக்கு இந்த ஆபரேஷனை நிறுத்த எவ்வித காரணமும் இல்லை. அதிர்ச்சியில் சிலையானவளை ஏளன புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தாள் கல்கி. ஒரு நிமிஷம், அத்தைக்கு ஆபரேஷன் பண்ண போறது வேர்ல்ட்லயே பெஸ்ட் சர்ஜன் மயூரியா என்று வர்ஷா நர்ஸிடம் கேட்க நித்யாவும் அப்போதுதான் சர்ஜனின் பெயரை கவனித்தாள். இப்ப வரைக்கும் நீங்க அவங்கள பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்க. அப்ப அவங்க தான் எங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்களா? அப்ப கண்டிப்பா என் அம்மா பிழைச்சுக்குவாங்க என்று நித்யா பேச டாக்டர் மயூரியின் பெயரை கேட்டதும் லக்ஷ்மணனும் அதிர்ச்சியோடு அந்த பேப்பரை வாங்கி பார்த்தார். இப்போது லக்ஷ்மணனுக்கு நம்பிக்கை துளிர்த்தது. கல்கி, எப்படி இவ்வளவு பெரிய சர்ஜனை ஒத்துக்க வச்ச? அது அவங்களுக்கு இந்த மாதிரி ரிஸ்கான ஆபரேஷன்ஸ் பிடிக்கும். அதான் நான் அவங்களுக்கு அத்தையோட ரிப்போர்ட்ஸ் அனுப்பி வச்சேன். அவங்க வேற ஒரு விஷயமா நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. லக்கிலி அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் கல்கி. லக்ஷ்மி சொன்னது சரிதான். நான் உன்னை நம்பி இருக்கணும் என்று கைகள் நடுங்க கூறினார். லக்ஷ்மணனின் முகத்தில் ஒருவித நிம்மதியையும் நம்பிக்கையையும் பார்த்த கல்கி, பரவாயில்ல அங்கிள், விடுங்க. உங்க நிலைமையில யாரா இருந்தாலும் இப்படிதான் யோசிச்சிருப்பாங்க. நானே இருந்தாலும் இப்படிதான் யோசிச்சிருப்பேன். இட்ஸ் ஃபைன். சரி அங்கிள், எனக்கு ஒரு வேலை இருக்கு. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் கல்கி. இப்போது கல்கியை தடுக்க அங்கே யாரும் இல்லை. கல்கி சென்ற பின்பும் கூட வர்ஷா சிலை போலதான் நின்றிருந்தாள். அவளால் இன்னமுமே நடந்ததை ஜீரணிக்கவோ நம்பவோ முடியவில்லை. சிறிது நேரத்தில் அந்த இடம் பரபரப்பானது. டாக்டர் மயூரி வந்துட்டாங்க என்று ஒரு குரல் கேட்டது. அதை கேட்ட அங்கிருந்த அனைத்து மருத்துவர்களும் அந்த இடத்தில் ஒன்று கூடினார்கள். பல சீனியர் மருத்துவர்களும் மயூரியை பார்க்க ஆவலாக காத்திருந்தனர். மயூரியின் ஆபரேஷனை அப்சர்வ் செய்ய சென்னையின் பல மருத்துவமனையில் இருந்தும் சிறந்த மருத்துவர்கள் அப்ளை செய்திருந்தனர்.
அதில் ஒரு சிலரை மட்டும் தேர்வு செய்து ஆபரேஷனை அப்சர்வ் செய்ய அனுமதித்திருந்தனர். இது அவ்வளவு அரிதான ஒரு நிகழ்வு. டாக்டர் மயூரியை நேரில் பார்ப்பதற்கே தவம் கிடப்பவர்கள் ஏராளம். இதில் அவர் கூடவே இருந்து அவர் எப்படி ஆபரேஷன் செய்கிறார் என்பதை பார்ப்பது அரிதிலும் அரிதான ஒரு வரம். அந்த குழுவில் வர்ஷாவின் ப்ரொஃபசர் டாக்டர் பாலாவும் இருந்தார். அவருக்குமே டாக்டர் மயூரியை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. அதற்கும் மேல் ப்ரொஃபசர் பாலாவுக்கு தி பெஸ்ட் நியூரோ சர்ஜனை பார்த்து கைகுலுக்கி விட வேண்டும் என்பதிலும் அவர் செயல்படும் முறையை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலும் மிகுந்த ஆர்வமும் மயூரியின் திறமை மீது மரியாதையும் இருந்தது. வர்ஷா அங்கு நின்று கொண்டிருப்பதை பார்த்து பாலா புன்னகைக்க வர்ஷா ஓடிச் சென்று தனது ப்ரொஃபசரை விஷ் செய்தாள். ஹாய் வர்ஷா, நீ இங்க என்ன பண்ற? நைஸ் டு மீட் யூ. என்னோட அத்தை தான் பேஷண்ட் சார். நான் கூட உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் அனுப்பியிருந்தேன்ல, அவங்க தான். அவங்களுக்கு இப்போதான் ஆபரேஷன் பண்ண போறாங்க. ஓஹோ, அப்படியா? ஆமா, டாக்டர் மயூரி உனக்கு எதுவும் ரிலேஷனா? ஏன்னா அவங்கள மெயில்ல பிடிக்கிறதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அவங்க எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க என்று சந்தேகமாக கேட்டார். எப்படி மயூரி ஒத்துக்கொண்டாள் என்பது டாக்டர் பாலாவுக்கே தெரியவில்லை என்பது வர்ஷாவிற்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அப்படிலாம் இல்ல டாக்டர், அத்தையோட சர்ஜரி ரொம்ப கிரிட்டிக்கல். உங்களுக்கே தெரியும், நான் பல டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு பார்த்துட்டேன், யாரும் வந்து பண்றதா தெரியல. அதனாலதான் அவங்களுக்கு ட்ரை பண்ண, கிடைச்சிருச்சு. நீ அவங்களுக்கு மெயில் பண்ண? யூ அரேஞ்ச்ட் ஃபார் திஸ் என்று ஆச்சரியமாக கேட்டார் டாக்டர் பாலா. கல்கிதான் மெயில் செய்தாள் என்பது டாக்டர் பாலாவுக்கு எப்படி தெரிய போகிறது? டாக்டர் மயூரியிடமும் இவர்களால் இதையெல்லாம் கேட்க முடியாது என்பதை புரிந்தவள் அதை பயன்படுத்திக் கொள்ள விரும்பி, வர்ஷா, ஆமா டாக்டர், நான் தான் அவங்களுக்கு இமெயில் பண்ணேன். ஃபார்ச்சுனேட்லி அவங்களும் அதே டைம்ல சென்னையில இருந்தாங்க. நான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்ல. பட் இட்ஸ் ஹேப்பனிங். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். என்னையும் உள்ள அப்சர்வ் பண்ண கூட்டிட்டு போறீங்களா சார்? நானும் அவங்க எப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன் என்று வாய் கூசாமல் பொய் கூறியதோடு மட்டுமல்லாமல் மயூரியை பார்த்து அவளிடம் பேசி அவளது அசிஸ்டண்டாக அமெரிக்காவில் சேர்ந்து விடலாம் என்று நினைத்தாள். நீயா அது? நீதான் அவங்களுக்கு மெயில் பண்ணியா? வாவ், அப்ப கண்டிப்பா என்னால உன்னை உள்ள கூட்டிட்டு போக முடியும். நீ அவங்கள நம்ம ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு பெரிய சாதனையும் ஃபேவரும் பண்ணிருக்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில நீ நம்பிக்கையோட அவங்களுக்கு மெயில் பண்ணிருக்க. இந்த மாதிரி யோசிச்சதுக்கே நான் உன்னை கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணணும் வர்ஷா. தேங்க்யூ சார், இட்ஸ் ஆல் காட்ஸ் கிரேஸ். சரி வா போகலாம். டாக்டர் மயூரி ஆல்ரெடி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்காங்க. நான் அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். கண்டிப்பா சார், என்னோட அத்தைக்கு ஆபரேஷன் பண்றாங்க, நானும் அவங்கள தேங்க் பண்ணணும் என்று கூச்சப்படாமல் அளந்து விட்டாள் வர்ஷா. வர்ஷா டாக்டர் பாலாவை சந்தோஷமாக பின்தொடர்ந்தாள். அங்கு பல மருத்துவர்கள் இருந்தனர். பல சிறந்த மருத்துவர்களும் சிறந்த பட்டம் பெற்ற மாணவர்களும் அங்கு வீற்றிருந்தனர். அந்த குழுவில் பட்டம் பெறாத மாணவி இவள் மட்டும்தான். தான் மட்டும் பெரிய மருத்துவராகிவிட்டால் நன்றாக இருக்கும். கௌதமின் ஃபேமிலியும் தன்னை அதற்காகவே ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்துக் கொண்டாள் வர்ஷா. டாக்டர் மயூரியை போலவே தானும் புகழ்பெற்ற மருத்துவராக வர வேண்டும் என்பதுதான் வர்ஷாவின் கனவாக இருந்தது. மறுபுறம் கல்கி மயூரியாக ஆபரேஷன் ரூமின் அருகில் இருந்த டிரெஸ்ஸிங் ரூமிற்கு பின் வழியாக வேகமாக நுழைந்தாள். அங்கு ஏற்கனவே இவளது சர்ஜிக்கல் அசிஸ்டண்டான சாதனா நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்து தலையசைத்தவள் சர்ஜிக்கல் உடை மாற்றிக்கொண்டாள். டாக்டர் மயூரியின் முகம் தெரிந்த சிலருள் இவளும் ஒருவள். கல்கி சாதனாவை இந்த ஆபரேஷனில் உதவி செய்வதற்காகவே அமெரிக்காவில் இருந்து சென்னைக்கு அவசரமாக வரவழைத்திருந்தாள். மயூரி தன்னை யாரும் அடையாளம் கண்டு கொள்ளக் கூடாது என்பதில் எப்போதும் தெளிவாக இருந்தாள். அதனால் டிரெஸ்ஸிங் ரூமில் அவளையும் சாதனாவையும் தவிர யாரையும் அனுமதிக்க கூடாது என்று ஆர்டர் செய்திருந்தாள். டாக்டர் மயூரி கூறினால் தலைகீழாக நிற்கவும் தயாராக இருந்தனர் அந்த ஹாஸ்பிட்டலின் மருத்துவர்கள். சாதனா அவளுக்கு அறுவை சிகிச்சை கவுனை அணிவித்தாள். ஆபரேஷன் செய்ய தயாராகி கொண்டாள். ஆபரேஷன் செய்வதற்கு முன் அனைத்து டாக்டர்களும் அவர்களிடம் எந்த கிருமி தொற்றும் இருக்கக்கூடாது என்பதற்காக சில ப்ரொசீஜர்களை செய்வர். டாக்டர் மயூரியான கல்கியும் தன்மேல் எந்த கிருமியும் இருக்கக்கூடாது என்பதற்காக கிருமி நாசினி செயல்முறைகளை செய்து கொண்டிருந்தாள். மறுபுறம் டாக்டர் பாலாவும் வர்ஷாவும் ஆபரேஷன் தியேட்டர் அருகில் இருந்த மற்றொரு ரூமுக்குள் நுழைந்தனர். அங்கு அறுவை சிகிச்சையை கவனிக்க மாபெரும் மருத்துவர்கள் வந்திருந்தனர். அவர்களும் ஆபரேஷன் கவுன்களை அணிந்தபடி தயாராகி கொண்டிருந்தனர். அவர்களிடம் டாக்டர் பாலா வர்ஷாவை அறிமுகப்படுத்தி வைத்தார். இவங்கதான் டாக்டர் மயூரி இங்க வர முக்கியமான காரணம். இவங்க இல்லனா டாக்டர் மயூரி இங்க வந்திருக்க மாட்டாங்க என்று வர்ஷாவின் ப்ரொஃபசர் அவளை அறிமுகம் செய்ய அதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் வர்ஷாவை சூழ்ந்து கொண்டனர்.
வர்ஷாவால் தான் தங்களுக்கும் இன்று இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பதாக நினைத்த டாக்டர்கள் வர்ஷாவை பாராட்டினர். வர்ஷாவிற்கு இதையெல்லாம் கேட்க பயங்கர சந்தோஷமாக இருந்தது. மயூரியிடம் சேர வேண்டும் என்ற ஆசை நிறைவேறிவிடும் போல் தோன்றியது அவளுக்கு. மகிழ்ச்சியில் தலைக்கால் புரியாமல் நின்றிருந்தாள். அப்போது அந்த அறை திடீரென்று பரபரப்பானது. சாதனா ஆபரேஷன் கவுனில் முதலில் அந்த அறையில் நுழைந்தாள். அவள்தான் டாக்டர் மயூரியோ என்று அனைவரும் நினைத்தனர். சாதனாவை தொடர்ந்து டாக்டர் மயூரியான கல்கி ரூமிற்குள் நுழைந்தாள். பார்த்தவுடன் அடையாளம் தெரியாதபடி உடல் முழுவதும் ஆபரேஷன் கவுனும், முகத்தில் மாஸ்கும், தலைக்கு சர்ஜிக்கல் கேப், கண்களுக்கு சர்ஜிக்கல் காகல்ஸும் அணிந்திருந்தாள். அனைத்து சீனியர் டாக்டர்களும் ஃபேமஸ் டாக்டர்களும் பொறுமையாக மரியாதையுடன் டாக்டர் மயூரியை நின்ற இடத்தில் இருந்தபடியே விஷ் செய்ய, வர்ஷாவோ முந்திரி கொட்டையாக மயூரியிடம் சென்று, ஹாய் மேம், நான் உங்க பெரிய ஃபேன். நான் தான் உங்களுக்கு இமெயில் பண்ணேன். என் அத்தைய சேவ் பண்ண வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று ஆர்வ கோளாறில் கூறினாள். கல்கிதான் மயூரி என்று அறியாத வர்ஷா. மயூரியும் கல்கியும் ஒன்றுதான் என்று அறிந்தால் வர்ஷா என்ன செய்வாள்? தன்னுடைய அத்தையின் உயிரை காப்பாளா கல்கி? வர்ஷா சொன்ன பொய்யால் அவளுக்கு நடக்க போகும் விளைவுகள் என்ன? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் மெர்க்குரி பூக்கள், உங்கள் பாக்கெட் எஃப்எம்எல்.